யூஸ்வலாக கண்ணாடி அப்படிங்கிறது நம்ம என்ன காட்டுறோமோ அதை எக்ஸாக்டாக அப்படியே திருப்பி காட்டும். ஆனால் இந்த கதையில் வர கண்ணாடி அதை பண்ணாமல் நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் பண்ணுது. அது என்னென்ன பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். மோனாங்கிற பொண்ணுக்கு 15 வயசு இருக்கும்போது அவளோட தாத்தா அவள் வீட்டுக்கு வராங்க. மோனாவோட அம்மா மோனாவோட ஹெல்ப்போட வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடியும் மூடுறாங்க. இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மோனாவோட அம்மா, உன் தாத்தாக்கு கண்ணாடி நான் பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனா அவரோட சின்ன வயசில் அவள் தாத்தாவோட வீட்டில் இருந்திருக்கா. அவரோட தாத்தாவோட வீடு ரொம்ப பெருசாக இருந்ததும் அண்ட் வீட்டில் இந்த கண்ணாடி ஃபுல்லாக கேர்டன்ஸால் மூடப்பட்டிருந்ததும் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக மோனா இதெல்லாம் ஃபேன்சியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கிறா. மோனா வளர்கிறதுக்குள்ளேயே அவள் தாத்தா வீட்டிலேருந்து வேற வீட்டுக்கு அவள் அம்மாவோட மூவ் ஆயிடுறா. அண்ட் காலப்போக்கில் மோனா இந்த கண்ணாடி பற்றின விஷயத்த மறந்து போயிடுறா. மோனாவோட தாத்தா கண்ணாடியை பார்த்து பயப்படுறதும் அண்ட் மோனாவோட அம்மா அவர் வராருன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடியும் மூடினதும் இவர் சாதாரணமாக படலை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு நாள் அவரோட தாத்தா லிவிங் ரூமில் இருக்கும்போது, உங்களுக்கு ஏன் கண்ணாடினா பயம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரோட தாத்தா, உங்கள் அம்மா நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறத விருப்பப்பட மாட்டா. அண்ட் ஆல்சோ இந்த கதை உன்னை அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த கதை உன்னோட பாட்டி எனக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ இது வேணாம், விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மோனா, ஆல்மோஸ்ட் பெரிய பொண்ணு ஆகிட்டேன், இந்த கதையை சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தாத்தா, சரி ஓகே, உங்கள் அம்மா சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது மோனாவோட அம்மா ரூம்குள்ளே வந்து தாத்தாவை பார்த்து மறைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் உங்கள் 2 பேர்த்துக்கும் டெசர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் அந்த கதையவா நீங்கள் மோனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவள் அந்த கதையை கேட்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு மோனாவோட அம்மா மோனோட தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் மோனாவோட தாத்தா இந்த கதையை சொல்கிறத நிப்பாட்டிடுறாரு. மோனா அடுத்த 1-2 வருஷத்துக்கு அவரோட தாத்தாவையோ இல்லை அவரோட அம்மாவையோ எப்படியா அந்த கதையை சொல்ல வைக்கலாம் ட்ரை பண்ணுறா. ஆனால் முடியல. ஒரு தடவையும் அவங்க அந்த கதையை சொல்ல மறுக்கும் போதெல்லாம் இவருக்கு இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஒரு நாள் மோனா அவரோட அம்மாவை நச்சரித்து கேட்கும்போது, இது உன்னோட பாட்டி நம்மளை விட்டுட்டு போனதை பற்றின கதை அண்ட் இது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மோனோட அம்மா சொல்லிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமேட்டு தான் ஏன் யாருமே இந்த கதையை பற்றி பேச விரும்பலைங்கிறத மோனா புரிஞ்சுக்கிறா. அண்ட் காலப்போக்கில் இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தையும் இவ இழந்துடுறா. ஒரு நாள் மோனாவோட தாத்தா மோனாவுக்கு கால் பண்ணி தனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறதாவும் நான் அதுலேருந்து அவர் குணமடைஞ்சு கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பிடுவாருன்னு சொல்கிறாரு. இது கேட்டதுக்கு அப்புறமே மோனா, நான் உங்களை பார்க்க வரட்டுமான்னு சொல்லி தாத்தா கிட்ட கேட்குறா. 1 வாரம் கழிச்சு மோனா ஃப்ளைட் ஏறி அவரோட தாத்தா வீட்டுக்கு போகிறா. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு இது சின்ன வயசில் பார்த்த மாதிரியே எல்லா கண்ணாடியும் கேர்டன்ஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அண்ட் இதை பார்த்த உடனே அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இவருக்கு திரும்ப உண்டாயிருக்கு. ஆனால் ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் வந்த தாத்தா கிட்ட பாட்டி எப்படி அவரை விட்டுட்டு போனாங்கன்ற கதையை பற்றி கேட்கறதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லை. மோனா இதை பற்றி கேட்கறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா தாத்தாவும் மோனாவும் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு தாத்தா மோனா கிட்ட, இந்த கண்ணாடியை பற்றின கதையை உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ காலம் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறாரு. உடனே மோனா, தாத்தா நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறா. அது தாத்தா, இருந்தாலும் எனக்கு 89 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அண்ட் இதுக்கு மோனா கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதனால் அவள் தலையாட்டுறா. இதுக்கப்புறமேட்டு தாத்தா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் என் அப்பா அம்மா வீட்டு அப்பார்ட்மெண்ட் பேஸ்மெண்ட்டில் தங்கிட்டு இருந்து எங்களோட சொந்த வீட்டுக்கு மூவ் பண்ணோம். அப்போ உங்கள் அம்மாவுக்கு 6 வயசு இருக்கும். அண்ட் அப்போது அவளுக்கு ஒரு தனி ரூம் தேவைப்பட்டுச்சு. நாங்கள் ஒரு பழைய வீடு ஒன்று வாங்கினோம். அந்த வீடு சிட்டியிலேருந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வீடு பெருசாக நல்லா வசதியாக இருந்ததுனால எனக்கு எக்ஸ்ட்ரா ட்ராவல் டைம் பெருசாக தெரியல. நாங்கள் இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க பெற்றுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் சொந்த வீடை வச்சுக்கிட்டு அது பாசிபிளாக தெரிஞ்சுது. இந்த இடத்துக்கு நிறைய ரிப்பேர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவன் பாட்டி இந்த விஷயத்தில் ரொம்ப சாமர்த்தியசாலி. உன் பாட்டி வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் ரீபெயிண்ட் பண்ணி லைட்ஸ் எல்லாம் மாட்டி இந்த இடத்த அழகாக டெக்கரேட் பண்ணி ஃபர்னிஷ் பண்ணாங்க. அவங்க ஒரு பாத்ரூமில் ப்ளம்பிங் கூட ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த வீட்டில் ஃபினிஷ் பண்ணாத ஒரு பேஸ்மெண்ட் இருந்துச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸாக மாற்றலாங்கிற ஐடியாவோடு இருந்தோம். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இடத்த தயார் பண்ணிவிட்டு ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு செவரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷனுக்குள்ளே கட்டப்பட்டிருந்துச்சுன்னு பார்த்தோம். அது ஒரு ஃபால்ஸ் வால் மாதிரியும் இல்லை, அண்ட் அந்த ஃபவுண்டேஷனோட ஒரு பார்ட்லேயும் இல்லை. சுமார் ஒரு 10 அடி ஃப்ளோர் ஸ்பேஸ் கிடைக்குங்கிறதுக்காக செவரை நாங்கள் உடைச்சிட்டோம். அங்கே ஒரு பழங்காலத்து கண்ணாடி இருந்துச்சு. அது ஸ்டாண்டை வச்சு சுற்றுற மாதிரியான ஒரு கண்ணாடி. அண்ட் அது ஒரு ஷீட் போட்டு மூடப்பட்டிருந்துச்சு. அந்த கண்ணாடி ரொம்ப பழசாக இருந்துச்சு. அண்ட் அந்த வீட்டை விட ரொம்ப பழசாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதை நாங்கள் மதிப்பிட்டு வேர்த்தாக இருந்துச்சுன்னா வித்தரலாம்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் அதை வீட்டிலே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடி டெக்கரேஷனுக்காக அங்கேயே செட் பண்ணிட்டோம். ஒரு கெட் டுகெதர் வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியில் ஏதோ
விசித்திரமாக இருந்துச்சுன்னு உணர்ந்தோம். அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃபாக இருந்துச்சு. இந்த கண்ணாடியில் எங்களோட உருவத்தை பார்க்கும்போது ஒருத்தர் ரொம்ப உயரமாக தெரிஞ்சான், ஒருத்தர் ரொம்ப குட்டியாக தெரிஞ்சான். உன்னோட பாட்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு அந்த கண்ணாடியில் முகமே இல்லை. இது கொஞ்சம் க்ரீப்பியாகவும் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு. நாங்கள்லாம் இது ஒரு டிஃபெக்டிவான கண்ணாடின்னு நினச்சோம். நாங்கள் அந்த இடத்த வீக்கெண்ட் கேதரிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்கள் பாட்டி சமைச்சிட்டு நாங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த கண்ணாடி ஒரு ஃபன்னான ஆப்ஜெக்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் விசித்திரமாக மாற ஆரம்பிச்சிது. அந்த கண்ணாடி மாதிரியே வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடியும் ரிஃப்ளெக்ஷன்ஸை வச்சு விளையாட ஆரம்பிச்சிது. கண்ணாடியில் பார்க்கும்போது சில நேரம் என் முடி நார்மலாக இருக்கும். ஆனால் ஆஃபீஸ்க்கு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணாடியில் பார்ப்பேன், அப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஒரு தடவை நான் கண்ணாடியில் என்ன மாதிரியே 2 பேரை பார்த்தேன். அட்லீஸ்ட் நானாக அது வீட்டை விட்டு வெளியில் போகிறேன். ஆனால் உன் பாட்டி தினைக்கும் அந்த கண்ணாடியால் பாதிக்கப்பட்டா. உன்னோட பாட்டி என்கிட்ட வந்து அவள் குண்டாயிட்டதாகவும் முடி நிறையா கொட்டிடுச்சுன்னு சொல்லுவாள். ஆனால் அவள் எப்போதும் போல தான் இருந்தாள். நான் அவகிட்ட நான் உன்னை எப்போதும் பார்த்த மாதிரி அழகாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உன்னோட சொந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை உன்னை ஏமாற்றும் போது உன்னால் எப்படி அதை நம்ப முடியும்? உன் பாட்டி என்கிட்ட ஒரு தடவை அந்த கண்ணாடி அவளை பிடிச்சி உள்ளே இழுக்க ட்ரை பண்ணுச்சுன்னு சொன்னான். நான் அவள் புலம்புறான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்களோட ஆனிவர்சரி வந்துச்சு. ஸோ அதனால் அவளை பழைய மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு பிளான் போட்டேன். ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட உங்கள் அம்மாவை கொடுத்துட்டு உன் பாட்டியை கூட்டிட்டு ஒரு புது ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் தரையிலேருந்து சீலிங் வரைக்கும் எல்லா இடமும் கண்ணாடியாக இருந்துச்சு. உன் பாட்டி தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்துட்டு அழுக ஆரம்பித்தா. நான் சொதப்பிட்டோன்னு நினச்சேன். ஆனால் அப்போது உன் பாட்டி என்னை கிஸ் பண்ணா. சொல்லிக்கிட்டே தாத்தா அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே மோனாவும் கண் கலங்குறா. தாத்தா, இந்த கதையை இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மோனா கேட்க, அது தாத்தா இந்த கதையை நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கண்ணை துடைச்சிட்டு கதையை கண்டினியூ பண்ணுறாரு. இதுதான் நாங்கள் கடைசியாக சந்தோஷமாக இருந்த நாள். அன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த நாள் நான் ஃபர்ஸ்ட் டைம் உன் பாட்டியை எப்போ பார்த்தனோ அதே மாதிரி இருந்துச்சு. நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்தபோது அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் உங்கள் அம்மாவும் கண்ணாமூச்சி விளையாண்டு இருந்ததாகவும் உங்கள் அம்மாவை 3 மணி நேரமாக கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கத்திகிட்டு இருந்தா. குழந்தைங்க தன்னைத்தானே ட்ரையர் அண்ட் வாட்டர் டேங்க்லலாம் லாக் பண்ணுற மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். அதனால் நாங்கள் பதட்டத்தில் பிரிஞ்சு உங்கள் அம்மாவை தேட ஆரம்பித்தோம். உன் பாட்டி பேஸ்மெண்ட்டில் தேட போயிட்டா. அண்ட் நான் உங்கள் அம்மாவோட ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் உங்கள் பாட்டியை பார்க்க போனேன். அப்போது உன் பாட்டி அந்த பழைய கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துட்டு, ப்ளீஸ் என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கொண்டு கற்றுக்கிட்டு இருந்தா. நான் அவள்கிட்ட நடந்து போய் பேபி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ உன் பாட்டி, நம்ம பொண்ணு கண்ணாடிக்குள்ளே இருக்கா, நான் பார்த்தேன், அது அவளை பிடிச்சிருச்சு, என் பொண்ணை திருப்பி கொடு அப்படின்னு சொன்னான். என்னால் அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷனை கிட்டத்தட்ட பார்க்க முடிஞ்ச பாயிண்டில் பக்கத்து வீட்டு பொண்ணு மேலேருந்து உங்கள் அம்மாவை அவளோட ரூம் பெட்டுக்கு கீழே கண்டுபிடிச்சதை கத்துறா. ஆக்சுவலாக நான் உங்கள் அம்மா ரூமை தேடும்போது பெட்டுக்கு கீழே செக் பண்ணேன். அதனால் உங்கள் அம்மா வீடை சுற்றி ஓடி எங்ககிட்ட இருந்து ஒளிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கா. எனக்கு செம கோவம். அதுவும் உங்கள் பாட்டி அந்த நிலமையில் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மாடிக்கு போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டோம். எங்களை இந்த மாதிரி கவலைப்பட வைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னேன். உடனே உங்கள் அம்மா அவரோட காலை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டா. இதுக்கப்புறம் உங்கள் பாட்டி உன் அம்மா இடம் மாறிட்டாங்கன்னு கன்வின்ஸ் ஆகிட்டா. அவள் உங்கள் அம்மா ரைட் ஹேண்டில் எழுதுறதை விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் எழுத ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அவளோட லெஃப்ட் ஆங்கிளில் இருந்த ஒரு தழும்பு ரைட் காலுக்கு மாறிட்டு தான் சொன்னான். கடைசியாக அவனோட பாட்டி எங்களோட பொண்ணு, அதாவது உன்னோட அம்மாவை பேஸ்மெண்ட்டில் இந்த கண்ணாடியில் பார்த்ததாகவும் அதனால் எங்கள் கூட இருந்தது எங்களோட பொண்ணே இல்லைன்னு சொன்னான். உன் பாட்டிக்கிட்ட தெரப்பி எடுத்துக்கிறத பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இதை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டான். உன் பாட்டிக்கு தானவே சரியாயிடுச்சு போலன்னு நான் நினச்சேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது உன்னோட அம்மா அவனோட ரூமை பூட்டிக்கிட்டா. அப்போ உன் பாட்டி கையில் ஒரு கத்தியோட கதவை அடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். என் குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுடி அப்படின்னு உன் பாட்டி கத்திட்டு இருந்தா. நான் உன் பாட்டிகிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் நான் இல்லைன்னு சொல்லி கத்தியை வச்சு என்னை நோக்கி வந்தா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் உனக்கு கால் பண்ணேன். காலை வச்சோடனே உன் பாட்டி வருத்தத்தோட ஒரு பார்வை பார்த்தா. நான் அதை மறக்கவே மாட்டேன். பார்த்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போயிட்டா. போலீஸ் வர வரைக்கும் நான் பேஸ்மெண்ட் ஒரு பக்கத்துலேயே நின்னேன். அந்த பேஸ்மெண்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு எந்த வழியுமே இல்லை. ஆனால் நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது உன் பாட்டியை காணோம். அப்படியே மறைஞ்சு போயிட்டா. போலீஸ் என் வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் உன் பாட்டி பேஸ்மெண்ட்டுக்கு ஓடலைன்னும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அவள் எந்த ரூம்குள்ளே போனாங்கிறத நான் சரியாக நோட் பண்ணலன்னு என்னை நம்ப வச்சாங்க. உன் பாட்டியை போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் நான் அவளை கண்ணாடியில் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டில் இருக்க கண்ணாடியில் பார்த்தேன். அப்புறம் வீட்டில் இருந்த எல்லா கண்ணாடிலையும் தெரிய ஆரம்பித்தா. நானும் அம்மாவும் வேறு வீட்டுக்கு மூவ் பண்ணிட்டோம். அப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாச்சு. நான் பாட்டியை ஆஃபீஸில் இந்த கண்ணாடியிலலாம் பார்க்க ஆரம்பித்தேன்.
கொஞ்ச நாள் மன நிம்மதி அடைகிறதுக்காக வீட்டில் இந்த கண்ணாடிலாம் கர்டன்ஸ் போட்டு மூட ஆரம்பித்தேன். அண்ட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல தாத்தா கதையை நிப்பாட்டும் போது மோனா வேற யாராச்சும் பாட்டியை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஏஞ்சி போய் கண்ணாடி பக்கத்தில் நின்றுட்டு, நான் பைத்தியம் ஆகிட்டேன்னு நினைக்கிறியா, சரி வா பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடியில் அந்த கர்ட்டனை விளக்குறாரு. தாத்தா அந்த கண்ணாடியை பார்த்து சோகமாக சிரிக்கிறாரு. மோனா உட்காந்துருக்கும் போது அவள் கண்ணாடியில் எதுவுமே தெரியல. ஆனால் ஏஞ்ச உடனே உடஞ்சி போயிடுறா. தாத்தாவோட ரிஃப்ளெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு வயசான லேடியோட ரிஃப்ளெக்ஷன் இருந்தது மோனா பார்க்குறா. மோனா அவரோட தாத்தாவுக்கு PTSD இருக்குமோன்னு அசியம் பண்ணிட்டு வந்திருக்கா. மோனாக்கு எதுவுமே புரியல. உடனே தாத்தா அந்த கர்ட்டனை வச்சு கண்ணாடியை மூடிடுறாரு. நீ இவளை பார்த்தியா, எல்லாராலையும் அவளை பார்க்க முடியாது தாத்தா சொல்கிறாரு. உடனே மோனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்குறா. அது தாத்தா இதே கேள்வியை தான் பல வருஷமாக நான் எனக்கு கேட்டுட்ருக்கேன். சில டைம் உன் பாட்டி சொன்னது கரெக்ட் தான்லாம் யோசிப்பேன். மோனா தாத்தாவை பார்த்துட்டு அவரோட ஹோட்டல் ரூமுக்கு செக்இன் பண்ணுறா. சில நாள் கழிச்சு மோனாவோட அம்மா மோனாவுக்கு கால் பண்ணி தாத்தாவை பார்த்தியா, அவர் எப்படி இருக்காரு, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுனீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு மோனாவால் எந்த பதிலும் சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு மோனாவோட உள்ளுணர்வுனால அவன் அந்த ரூமில் அந்த கண்ணாடியை பார்க்குறா. அந்த கண்ணாடியில் மோனாவோட அம்மாவோட ரிஃப்ளெக்ஷன் இதில் உத்து பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்த்து பதறி போகிறா. ஹலோ கேட்குதா அப்படின்னு அம்மா கேட்க, பெருசாக எதுவும் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டல் பற்றி பேசணும், சாரிம்மா எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை வச்சு அந்த கண்ணாடியை மூடிடுறா. எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்து எங்கள் சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.